அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியுப இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வருங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது கருமுட்டையினுடைய தரத்தை அதிகரிக்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவு வழிமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். ஏன்னா இன்னைக்கு நம்ம நிறைய பேர் டாக்டர் எனக்கு எக்குலாம் நல்லா இருக்கு ஆனால் குவாலிட்டியாக இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது நிறைய பெண்கள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. ஸோ கருத்தரிக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு மருத்துவரை நாடி சில பரிசோதனைகள் எல்லாம் செய்யும் பொழுது கருமுட்டையெல்லாம் ஓகேமா, ஆனால் எண்ணிக்கை நல்லா இருக்கு, ஆனால் அது ஒரு தரத்தோடு இல்லை, கருத்தரிக்கக்கூடிய தரத்தோடு இல்லை, குவாலிட்டி ஆஃப் த எக் நல்லா இல்லை அப்படிங்கிறது நிறைய பேர் இன்னைக்கு நம்ம கேள்விப்படுறோம், கேட்குறோம். அப்போது இந்த குவாலிட்டி ஆஃப் எக்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அதாவது கருமுட்டையினுடைய தரத்தை அதிகரிக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம பண்ணணும்? ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆக்சிஜனேற்ற தன்மையை தடுக்கக்கூடிய உணவு முறைகள், ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அந்த கருமுட்டையினுடைய ஆக்சிஜன் அழுத்தம் அதிகரிக்கும் பொழுது அது டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அதை குறைக்கிறதுக்காக ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம அதிகமாக சேர்த்துக்கணும். பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வைட்டமின் சி சத்து நிறைந்த உணவுகள், குறிப்பாக பெரி வகையை சார்ந்த பழங்கள் நிறையா சேர்த்துக்கிறது, ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி. அதே மாதிரி இந்தியன் பெரிஸ்ன்னு சொல்லக்கூடிய இழந்தை பழம் நிறையா சேர்த்துக்கிறது, நெல்லிக்காய் அடிக்கடி சேர்த்துக்கிறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் கருமுட்டையினுடைய தரத்தை, குறிப்பாக ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை தடுக்கப்பட்டு கருமுட்டையினுடைய ஆரோக்கியம் மேம்படுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நல்ல புரதம் மற்றும் நல்ல கொழுப்பு நிறைந்த உணவுகள். நல்ல புரதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நம்மளுடைய பருப்பு வகைகள் அத்தனையுமே நம்ம சேர்த்துக்கலாம். மீன் வகையாக இருக்கலாம், வால்நட்டாக இருக்கலாம். பருப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா மைசூர் தால், துவரம் பருப்பு, கொட்டை வகைகள், பாசி பயிறு, இந்த மாதிரியான விஷயம், கொண்டைக்கடலை, பச்சை பட்டாணி, இந்த மாதிரியான புரதம் சார்ந்த விஷயங்கள், வால்நட் அந்த மாதிரி எடுத்துக்கிறது, செக்கில் ஆட்டின எண்ணெய் வகைகள் எடுத்துக்கிறது, சிறுமீன் வகைகள், நாட்டுக்கோழி முட்டை இந்த மாதிரி சேர்த்துக்கிறது, இதெல்லாம் நல்ல கொழுப்பு சார்ந்த விஷயமாக இருக்கு. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முட்டைப்பாய்க்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது, இது ஒன்று. அதே மாதிரி கருமுட்டை சரியா முதிர்ச்சி அடையணும்னு சொல்றோம் இல்லையா, எக் மெச்சுரேஷன் நல்லா இருக்கணும், சிங்கிளா இருக்கிறது டபுள் ஆகணும், டபுளா இருக்கிறது 4 ஆகணும், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்றோம். இந்த மாதிரி மெச்சுரேஷன் ஆஃப் தி எக், கருமுட்டையுடைய முழுமையான முதிர்ச்சி அடைதல் அப்படிங்கிறதுக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல கொழுப்பு மற்றும் நல்ல புரதம் சார்ந்த விஷயங்களை நீங்க அதிகமாக சேர்த்திக்க வேண்டியது முக்கியம். அடுத்து பார்த்தோம்னா நச்சுத்தன்மை நம்ம ரத்தத்தில் சேராமல் பார்த்துக்கணும், டாக்ஸின்ஸ் சேராமல் பார்த்துக்கணும். இன்றைக்கி நிறைய பெண்கள் காஸ்மெட்டிக் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஃபேஸ் பேக்காக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த காஸ்மெட்டிக்கே கருத்தறுத்தலை தடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லக்கூடியதாக இருக்குது. ஸோ அப்போது நிறைய ரசாயனங்கள் கலந்த காஸ்மெட்டிக்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறதை பெண்கள் தவிர்க்கணும். குறிப்பாக நீங்கள் அட்லீஸ்ட் அந்த ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணக்கூடிய அந்த 6 months ஆகுது நீங்கள் அதை தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பேரபன்ஸ், லிக்விட் பேரபன்ஸ் அதெல்லாம் இருக்குது. அப்புறம் இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், BPA மாதிரியான பிளாஸ்டிக்ஸு, இது எல்லாமே நீங்கள் தவிர்க்க பழகிக்கணும். பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில்வர் ஒரு கிளாஸ் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணி பழகுங்க. இதெல்லாம் நீங்கள் அந்த கருத்தரிக்கிற காலகட்டத்தில், நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய காலகட்டத்தில் கொண்டு வர வேண்டிய மாற்றங்கள். இது உங்கள் ஹார்மோன்களை சிதைக்காமல் பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான விஷயங்களாக இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தூக்கம். இன்னைக்கு தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் நிறைய நிகழ்ச்சிகள்லையுமே சொல்லியிருக்கேன். நீங்கள் கருத்தரிக்கிறேன்னு முயற்சி பண்ணிட்டு தூக்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் கருமுட்டையினுடைய தரம் சரியாக இருக்காது. ஏன்னா தூக்கம் அப்படிங்கிறது அதுலனால நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட். இப்போ எப்படி நம்ம உணவில் நிறைய
நிறைய வைட்டமின் சி சேர்த்துக்கணும்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி நம்ம ரத்தத்திலேயே சுரக்கக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து மெலட்டோனின் அப்படின்னு நமக்கு தூக்கத்தின் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். அந்த ஹார்மோன் நல்லா இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்க கருமுட்டையோடைய தரம் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். அதனோட டிஎன்ஏ அமைப்பெல்லாம் முழுமையா பாதுகாக்கப்படும். ஸோ தூக்கம் ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தோம்னா கார்டிசால். கார்டிசாலுங்கிறது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். இன்னைக்கு எந்த அளவுக்கு மன அழுத்தம் அதிகமாகுதோ, இன்னைக்கு ஒரு அறிவியல் விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா, யாரெல்லாம் அதிகப்படியான மன அழுத்தத்துக்கு தள்ளப்படுறாங்களோ அவங்களுக்கு சீக்கிரமா மெனபாஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது ஒரு மருத்துவ ஆய்வு. அப்போ ப்ரீமெச்சூர் மெனபாஸ் நிறைய பேத்துக்கு வரதுக்கு மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், ரத்தத்துல அதிகரிக்கக்கூடிய கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து அதிகரிக்கிறது ஒரு காரணமாக இருக்கு. அப்போ எஃப்எஸ்ஹெச் லெவல் அதிகமா கூடுது, சீக்கிரமா கருமுட்டை வங்கியில வந்து கருமுட்டை தீந்து போச்சு, எக் ரிசர்வ் தீந்து போச்சு, எக் ரிசர்வ் கம்மி ஆயிடுச்சு அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். அப்ப மன அழுத்தம் அதிகமானா இளம் வயதிலேயே கருமுட்டையினுடைய குவான்டிட்டியும் சரி, எண்ணிக்கையும் சரி, குவாலிட்டியும் சரி, அதனுடைய தரமும் சரி கெட்டு போயிடும் அப்படிங்கிறத கவனத்துல வச்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி நம்ம குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி பண்றோம் அப்படின்னா, நம்மளை சுத்தி எத்தனை மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடந்தாலும் சரி, அது கணவனாக இருக்கலாம், இல்ல மாமியார் மாமனாராக இருக்கலாம், இல்ல தாய் தந்தையராக இருக்கலாம், இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்ல நம்ம கூட பிறந்தவங்களாக இருக்கலாம். நம்ம கூட பிறந்தவங்க ஒருத்தவங்க கன்சீவ் ஆயிட்டாங்கன்னா உடனே நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வருது. தயவு செஞ்சு அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் நீங்க பில்ட் பண்ணிக்காதீங்க. மன அழுத்தத்தை குறைத்தால் நீங்க வந்து கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 30% வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணினீங்க அப்படின்னாலே உங்க ஃபர்டைல் ரேஷியோவை நீங்க 30% இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி உடற்பயிற்சியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா ஒரு 30 மினிட்ஸ் உடற்பயிற்சி செய்யணும். மிதமான உடற்பயிற்சி, அதிகமான உடற்பயிற்சி கிடையாது. அதே மாதிரி வெயிட் மேனேஜ்மெண்ட், ரொம்ப வெயிட் கூட இருக்கிறது அதாவது ரொம்ப வெயிட் குறைவா இருக்கிறது, இந்த ரெண்டு விஷயமும் ஆபத்தானது. அப்போ முழுமையா வந்து உடல் எடையிலையுமே பிஎம்ஐ அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுல வந்து நீங்க கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம். ஒரு ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, யாரு வந்து அவங்களுடைய பிஎம்ஐயை கரெக்டா மெயின்டைன் பண்றாங்களோ அவங்க வந்து அவங்களுடைய கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பை வந்து 10% அதிகரிச்சுக்க முடியும். அப்போ ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர் எனக்கு வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லும் பொழுது முதல்ல நீங்கள் வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க இல்லையா. அப்போது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட உங்களுடைய 10% ஃபர்டிலிட்டியோட பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்போது இந்த 7 வழிமுறைகள், உணவு முறை மாற்றங்களை நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் கருமுட்டையினுடைய செயல்திறன், அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய திறன், அதனுடைய தன்மை, இது எல்லாத்தையுமே தரம், இது எல்லாமே நீங்க மாற்றி அமைச்சுக்க முடியும். ஸோ கருமுட்டை ஆரோக்கியமாக வளர்ச்சி விடுறதுக்கும் அதனோட முழுமையான கருத்தரிக்கக்கூடிய தன்மையை அடையிறதுக்கும் இப்போ நான் சொன்ன இந்த 7 வழிமுறைகள், உணவு முறைகளை ஃபாலோ பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக எளிதாக ஒரு தாய்மையை நீங்கள் அடைய முடியும். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.